91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. பாட்டாவே பாடிட்டீங்களா? தம்பியை பார்த்தாலே பாட்டு வருது. சரி, உங்க ஷோக்கு நான் வந்திருக்கேன். மகிழ்ச்சி வந்ததுக்கு. இப்போ நீங்கள் பாட்டு போன மாதிரி தான் நேற்று மோடி கிட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடியிருக்காங்க, இல்லை பேசியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி, உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பயங்கரவாதிகள் பெகல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்க. 26 பேர் இறந்து போனாங்க. இந்தியாவுமே பயங்கரவாதிகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தினாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவோட நிலைப்பாடை சொல்றதுக்காக 50 எம்பிக்கள் உள்ளடக்கிய ஒரு 7 குழு அமைச்சது மத்திய அரசு. அந்த 7 குழுவும் 33 நாடுகளுக்கு போனாங்க. ஐரோப்பிய யூனியன், அமெரிக்கா, பெல்ஜியம், ஜெர்மனி, ரஷ்யான்னு 33 நாடுகளுக்கு போய் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆதரவு திரட்டிட்டு வந்துருந்தாங்க. நேற்று பிரதமர் மோடியை அந்த 50 எம்பிக்கள் மீட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சந்திச்ச அனுபவங்கள், இந்தியாவுக்கு கொடுத்த ஆதரவு அப்படிங்கிறத மோடி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மோடியும் இது நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, நம்ம கிளியரா உலகத்துக்கு நம்ம மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத அவரோட யூடியூப்ல ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. மாதிரி வேகமா இருக்கு. ஆமா, அது என்னன்னா எப்பயுமே ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பிரதமர்கிட்ட பேசுவாங்கல்ல. அந்த காட்சிகளை பாக்குறப்ப எதிர்கட்சியா இருக்கவங்க கூட ரொம்ப பிரதமர்கிட்ட ரொம்ப ஒரு ஜாலியா ரொம்ப ஜோவியலா பேசியிருந்தாங்க. சசி தரூர்லாம் அவரு இந்த பக்கமா இல்ல பாஜகவா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருதான் நான் இந்தியாவுக்காக போனேன், நல்ல வெற்றி பெற்று விட்டது, இந்த விஷயம்லாம் நல்லா வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயங்கரவாத செயல்களை எப்படி பாகிஸ்தான் ஊக்குவிச்சிருக்காங்க, அந்த விஷயத்த நாங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் இப்ப டாபிக்கா இருக்காரு, ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கா இருக்காரு. ஆமா, அந்த 50 எம்பிக்கள் போனா கூட சசி தரூர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸரோட சந்திச்சுட்டு வந்திருந்தார்ல அவரு. ஓகே, இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, உலக நாடுகளுக்கு நம்ம நிலைப்பாடை சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு மத்திய அரசும் சொல்றாங்க. பிஜேபி ஒரு பெரிய வெற்றியா இதை கொண்டாடுறாங்க. உலகத்துக்கே தெரியும் வேர்ல்டு பாப்புலேஷன்ல யார் நம்பர் 1 அப்படின்னு. டவுட்டே வேணாம், நம்ம தான், இந்தியா தான். நேற்று யூஎன் ரிப்போர்ட்டா வேற அதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகைன்னு பார்க்குறப்ப 146 கோடி. 2வது இடம் சைனா, 141 கோடியா இருக்காங்க. போன வருஷம் பார்க்குறப்ப ஒரு உமனுக்கு எவ்வளோ குழந்தைகள் இருந்திருக்காங்கன்னா 2.1 இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு 1.9 இருக்கான். இருந்தால் கூட வேகம் அதிகமாக இருந்தால் கூட வளர்ச்சி விகிதம்ங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக பீக்கில் 2062ஆம் ஆண்டு 170 கோடி பேர் வரைக்கும் இருப்பாங்களாம் இந்தியாவில். ஆமா, 170 கோடி. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்கள் தொகை குறையுங்கிறது யூஎன் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 1.9ன்னு சொல்றாங்கல்ல. இங்க இந்தியாவில ஒவ்வொரு பெண்களுக்கும் 1.9 குழந்தைகள் இருக்காங்க. அதே சைனால பாக்குறப்ப 1 தான் இருக்காங்க. பல நாடுகள்லயும் அந்த வேகம் ரொம்ப வேகமா குறையுதுன்னு வேற அந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ 170 கோடி பேர் 2062 இந்தியாவுடைய மக்கள் தொகை இருக்க போகுது. அது மக்கள் தொகை குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் நாடுகளுடைய எல்லைகளை குறைச்சிட மாட்டாங்களா? சீரமைப்பு, தொகுதி சீரமைப்பு மாதிரி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அது வேற இது வேற இல்ல. அது வேற. ஆமா, உண்மைதான். பட் கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லைங்களா சிவி? ஆமா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்த ஒரு வகையில அது பாசிட்டிவா இருக்கு, ஒரு வகையில நெகட்டிவா பார்க்கப்படுது. தொகுதி மறுவரைன்னு எடுத்தாதான் வேற மாதிரி யோசிக்கிறோம். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏசி இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்தோடனே நம்ம இதுலயே நல்ல கூலிங் இருந்தது. ஏசி சில விஷயம் மாத்தலாம், அந்த அளவை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாமா. மனோகர்லால் கட்டா அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. முன்ன நம்ம ஏசி பார்த்தோம்னா 16 டிகிரி செல்சியஸ், அதுல இருந்து 32 வரை இருக்கும். இப்ப அதை 20ல இருந்து 28 வரை வச்சுக்கலாம், 20க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கால சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அது நிறைய வேஸ்ட் ஆகுது. அதெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு திட்டம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்து வருவாங்க, அவங்களுக்கு 20ங்கிறதே கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்கும். 20 வேர்க்கும். ஆமா, யூஎஸ்ல, கனடால, ஆஸ்திரேலியால, அப்புறம் ஜப்பான்ல இருந்து பல ஏரியாக்கள்ல அந்த சமயத்துல ரொம்ப குளிரான பிரதேசத்துல வாழ்ந்து பழக்கப்பட்டிருப்பாங்க. டக்குன்னு நீங்க 20ங்கிறதே உங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்கா தான் இருக்கும்.
பட் வந்து ஒரே நாடு ஒரே இதுன்னு போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரே நாடு ஒரே ஏசி ஒரே நம்பர் பாருங்க. இந்த கொலையை பத்தி இந்தியாவே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க சோனம் அண்மையில தான் கல்யாணம் மச்சானி கூட நீங்க வந்து சொன்னீங்க. ராஜா ரகுவன் சிங்கர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடத்தி முடிச்சுட்டு மேகாலயாவுக்கு ஹனிமூன் வந்து போயிருந்தாங்க. ஹனிமூன் போனப்போ 2 பேரையும் காணோம்னாங்க. அப்புறம் வந்து சோனம் மட்டும் ஊப்பியில் வந்து சரண்டர் ஆனாங்கலாம் சொன்னாங்க. அப்புறம் ராஜா ரகுவன்சி உடல் வந்து பள்ளத்தாக்குலேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ எதுக்காக இந்த கொலை பண்ணாங்கிற காரணமும் வந்து வெளியே வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சோனமுடைய லவ்வர் ராஜ் இவங்களும் சோனமும் பிளான் பண்ணி ராஜா ரகுவன்சியை கொலை பண்ணியிருக்காங்கிறத இப்போ சொல்றாங்க. இப்போ அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த 3 கூலிப்படை சேர்ந்தவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. மொத்தம் 4 பேர் கைதாகிருக்காங்க. முதல்ல 4 லட்சம்னு பேசப்பட்டு அப்புறம் வந்து பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் 20 லட்சம் வரைக்கும் செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்களாம் சோனம். ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு. முன்னாடியே பிடிக்கல அப்படின்னா சொல்லியிருக்கலாம் ஃபேமிலி கிட்ட. ஒருத்தரை நம்ப வச்சு ஹனிமூன் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த கூலிப்படை வேற அங்கே வர வச்சு திட்டமிட்டு கொள்றதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு. அந்த அக்யூஸ்ட் இவங்க அப்பாவோட பொண்ணோட அப்பாவோட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாராமா. அங்கிருந்து லவ் போடி இருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேப்பர் நியூஸ் பார்த்தோம். மீறி வந்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பாவம் அவரு கொல்லப்பட்டாரு. செல்ஃபி எடுக்கிற மாதிரி கூப்பிட்டு போய் செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிற நேரத்துல பின்னாடி வந்து ஒரு கோடாரி மாதிரி வச்சு அடிச்சு கொடூரமா கொண்டு இருக்காங்க. முதுகுல வந்து குத்திருக்காங்க. அதே மாதிரி முன்னாடியும் 2 இடத்துல வந்து தாக்கிருக்காங்க. பள்ளத்தாக்குல வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ சோனம் பிரெக்னண்டா இருக்கிறத வேற சொல்றாங்களாம். இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிய வருங்கிறாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு இந்த இன்சிடென்ட்ங்கிறது. இன்னொரு பக்கம் பக்கத்து மாநிலமே பீகார்ல பார்த்தோம்னா பொட்டு வச்சு கல்யாணம் பண்ற நேரத்துல பொண்ணு வந்து மாப்பிள்ளை வேணாங்க அப்படின்ட்டுறாங்க. என்னங்க அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை வந்து பைத்தியம் அவரு அப்படின்ட்டுறாங்க. உடனே பெரிய பிரச்சனை ஆகுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனாலும் நான் அவரை கட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தோம்னா அவரு அந்த பொட்டு வச்சுட்டு செந்தூரம் வச்சுட்டு அப்படி அடுத்த இதுக்கு போறப்ப கை நடுங்கிட்டே இருந்ததாம்மா. அதனால இவருக்கு வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு பொண்ணு. இல்ல அங்க இருந்து காத்தோட்டம் இல்லாம இருக்கலாம், இந்த மாதிரி காரணத்தினால இருக்குமா, கல்யாணம் பண்ணிக்கோமானா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்த வரதட்சணை எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு செட்டில்மெண்ட் பேசி இப்படிலாம் புரட்சி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஊபியில. இது என்னன்னா, திருமணம் நடக்கிற ஏரியாவுக்கு போயிருக்காங்க. மணமகளுக்கு ஏர் கண்டிஷன் ரூம் வந்து கொடுக்கலையாம். அதனால உங்களுக்கு வேர்த்திருக்கான். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை மணமகன் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க. கேட்கவே கல்யாணத்தை நிப்பாடிருக்காங்களாம். இது ஒரு டாபிக்கா சொன்ன மாதிரி 20 டிகிரியே வச்சு கொடுத்துருக்கலாம். மனிதாபிமானமே இல்லாத வீட்டுல நான் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போதும் அரேஞ்ச் மேரேஜ்லாம் ப்ராப்ளம் வருது. லவ் மேரேஜ்ல பெருசா ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரியல. இருக்குங்க, அங்கேயும் இருக்கும். இந்த அளவுக்கு வராதுல்ல. இந்தியால காங்கிரஸ் ஆள்றதே சில மாநிலங்கள் தான். அதுல குறிப்பா கர்நாடகாவை சொல்லலாம். கர்நாடகா சிஎம்ஐ சுத்தி நிறைய சர்ச்சைகள். இப்பதான் பார்த்தோம், அந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்துல கூட்ட நெரிசல்ல இறந்து போன சர்ச்சைன்னு ஓயவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை அவர் சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி அந்த கழகத்திலிருந்து ஒரு 3 ஏக்கர் அவருடைய மனைவி பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டாரு, பார்வதி பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டாருன்னு ஒரு வழக்கு. குடும்ப வளர்ச்சி. அது குடும்ப வளர்ச்சிக்காக. இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமான்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் நீதிமன்றம் ஏற ஒரு 11,000 பக்கத்துல அறிக்கையும் தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப ஏற்கனவே 300 கோடி சொத்து முடக்கப்பட்டிருக்கு இவருடைய சொத்துக்கள்ல. இப்ப கூடுதலா 100 கோடி வரை முடக்கியிருக்காங்க. லேண்ட் டாக்குமெண்ட்ஸோட அந்த குற்றப்பத்திரிக்கை அந்த இது புகார் இது வந்து அதிகம். 11,000 பக்கம் இதெல்லாம் சேர்ந்து 3 ஏக்கரே 400 கோடி வருமானு தெரியாது. ஆனா 400 கோடி சொத்தை வந்து முடக்கிருக்காங்க. வழக்கம் போல காங்கிரஸ் வந்து பழி வாங்குறாங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸை பத்தி பேசுறப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை நேற்று மத்திய அமைச்சர் தமிழ்நாடு வந்திருந்தாரு. கீழடி அகழ்வாராய்ச்சியை பத்தி பேசுறப்ப போதிய ஆதாரங்கள் இன்னும் வேணும், சயின்டிபிக்கா ப்ரூஃப் பண்ணலாம் பேசிட்டு போனார்ல. செல்வ பெருந்தகை கொந்தளிக்கிறாரு. அவரு ஏற்கனவே 85 கரிம பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. 2 முறை ஆய்வு பண்ணி இதோடைய அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காலதாமதம் வந்து ஏற்படுத்துறாங்க. இதுல இருந்தே தெரியுது அந்த அறிக்கையை மத்திய அரசு வெளியிடணும்னு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. இவரு நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருமே தெரிவிச்சிருக்காரு. மலிவான அரசியலை
இவங்க பாஜக அரசாங்கம் பண்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகளுக்கு மேலான தொன்மையான விஷயம். நம்ம அந்த வரலாற்றோடு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டுல இருந்து கீழடியில இருந்து ஒரு வரலாற்று இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம இந்தியா அரசாங்கம் ஏத்துக்கலைன்னா எப்படி? அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு மீது உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அப்படின்னு சார்ஜ் பண்றாரு. ஆமா, இங்கிருந்தா வரலாறு தோன்றுச்சு அப்படின்னா அவங்களை ஏத்துக்க மனப்பக்குவம் இல்லைன்னு தான் வந்து தெரியுது. ஏன்னா தமிழ்நாண்டா அப்படின்னு சொல்றப்பே ஒரு கெத்து நம்ம வருதா இல்லையா, அதெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா தமிழர்கள் அப்படின்னாலுமே இந்தியாவில தானே இருக்கும். அது அவரு பெருமையா இந்தியர்கள்னு சொல்லி கூட அவங்க ஏத்துக்கலாம்ல. அது மனசு இல்லதான் காரணம். அதனாலதான் கெத்தா தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம். சிவி, இப்ப சென்னையில ஒரு 2 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோடெல்லாம் எப்படி இருக்கு? தாங்க முடியல இந்த மழைக்கு. வடகிழக்கு பருவமழை வந்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா வழக்கம் போல அந்த விஷயம் மட்டும் ஒரே, அதாவது இயர்ஸ் மாறிடுச்சு, கண்டென்ட் ஒண்ணுதாங்கிற மாதிரி. இப்ப 3244 சாலைகளை சீரமைக்க 391 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறோம் அப்படின்னு சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை வரத்துக்கு முன்னாடியே இந்த ரோடெல்லாம் சூப்பர் ஆக்கிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு 300 கோடி ரோட்ல போட போறாங்க. அதோட சாலைகளை பேட்ச் ஒர்க் பையா, பேட்ச் ஒர்க். என்னதான் பேட்ச் ஒர்க் பண்ணாலுமே நிறைய இடங்கள்ல குண்டு குழியுமா தான் இருக்கு. அந்த சின்ன குழியில ஏத்தி தடுமாறிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. கீழே விழுந்து அடிப்படும், இன்கேஸ் உயிரே போட ஆபத்து எல்லாமே இருக்கு. ஆனா அப்படிதான் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். வெளிநாட்டுல இருந்து இவரெல்லாம் பார்க்க ரொம்ப அதிர்ச்சியா பார்ப்பாங்க, என்ன இப்படி இல்லாம சாலையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அரசாங்கத்துக்கு அந்த ஒரு எண்ணம் வேணும். இல்லை, அடுத்த தேர்தல் அறிக்கையில் ஆளுங்கட்சி இவங்க நாங்கள் வந்து தனியாக ஒரு 2-3 போட்டு கொடுக்குறோம், மழை வந்தால் நீங்கள் உடனே அந்த கட்சி வேற ஏதாவது சொல்லுவாங்க, நாங்களே கூப்பிட்டு போய் அவங்கள விட்டுடுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. சரி பார்ப்போம் இந்த வடகிழக்கு பருவமழை என்ன பண்ணுதுன்னு. ஒரு பக்கம் இந்த ரோடை பற்றிலாம் பேசுகிறப்ப போக்குவரத்து கழகம், இந்த தாராபுரம் போக்குவரத்து ஊழியர் ஓட்டுநர் கணேசன் வந்து அந்த உதவி மேலாளர் மாரிமுத்துங்கிறவர் செருப்பால் வந்து அடிச்சிருந்தாரு. பயங்கரமான கண்டனம் வந்து எழுதுது. இப்போ சஸ்பெண்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வழக்கும் வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த உதவி மேலாளர் மாரிமுத்து உட்பட 4 பேர் மீது ஒரு 5 வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. நிச்சயம் அந்த வழக்கை விசாரிச்சு உரிய தண்டனை வந்து கொடுக்கணும். ஏன்னா யாரையுமே காயப்படுத்துற மாதிரி பேசவே கூடாதுன்னா சொல்லுவாங்க. இவர் வந்து வயலன்ஸ் அதுவும் மோசமா இல்ட்ரீட் பண்ணிருக்காரு. வந்து வயசானவரை போய் செப்பல்ல தூக்கி அடிக்கிறதா ஏத்துக்கவே வந்து முடியாது. இந்த முன்னாடி ஒருத்தர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், ஏவா வேலு. இப்ப இல்ல, இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு. அவருனால சர்ச்சை கிடையாது, டிவிக்கு மாவட்ட செயலாளரால சர்ச்சை ஆயிருக்கு. பணமழையா? பணமழையே தான். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கவரு டிஎம்கேல ஏவாவேலு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவரு பாரதிதாசன். இவர் வந்து புதுமனை புகுவிழா இந்த 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஃபங்க்ஷன் நடந்ததுல, அப்ப அந்த சமயத்துல புகுமுனை புகுவிழாவுக்கு அவரையும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட ஏவாவேலுக்கு பணமழை, மயில் மாதிரி ஒரு பணமழையை செஞ்சு போட்டிருக்காரு. அப்ப ஆனந்த் அவருக்கு இன்னும் சூப்பரா வரவேற்பு. ஆனந்துக்கு எல்லாம் பெருசா போடவே இல்லையா அவரு. இதுல என்னன்னா அவருடைய மகன் கம்பன் கூட வந்திருக்காரு. அவரு மருத்துவமனையில இருக்காரு திமுகல. ஏவாவேலு கார்ல விழுந்தவரு கம்பன் கால்லயும் விழுந்திருக்காப்புல, அவருடைய மகன் கால்லயும் வந்து விழுந்திருக்காரு. இதெல்லாம் டிவிக்கே பார்த்தவங்க பாத்தீங்களா? என்ன ஆனந்துக்கே அவ்வளவு தூரம் வந்து அவர் பண்ணது கிடையாது. ஆனா இவர் காலில் போய் மகன் காலையும் விழுகிறார், அப்பா காலையும் விழுகிறாரு. பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அனுப்ப, அப்ப அவருடைய லெட்டர் பேர்ல ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. நான் தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்க. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் மாற்று கட்சி கூப்பிடவே மாட்டேன்னு வந்து சொல்லியிருக்காரு. மாற்று கட்சி கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஓவரா போய் பணமழை போடுறது, காலில் விழுகிறது, மகன் காலில் விழுகிறதுங்கிறது உறுத்தலா தானே இருக்கு. சொந்த கட்சிக்காரருக்கு சுமாரான சால்வையாமா, மாத்து கட்சிக்காரங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அரசியல் எதிரி அவங்களுக்கு பணம் மழையாமா, சூப்பர் சால்வையா, சூப்பர் சால்வையாமா. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்குதான் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காருங்க ஏவா வேலு அமைச்சர். ஏங்க நான் எதுக்காக போனேன்? எங்க ஏரியாவுடைய வாக்காளர் அவரு. நானும் கட்சிலாம் பார்க்க மாட்டேன், அவங்க எங்களுடைய குடும்ப நண்பர்கள், கூட்டு குடும்பமா இருக்காங்க, கூப்பிட்டாங்க நான் போனேன், எனக்கு அழைப்புதல் கொடுத்தா நான் போயிடுவேன், நானும் அப்படி இல்லை. மற்றபடி அவங்க கட்சியில அவர் மன்னிப்பு கேட்டாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், தெரியாதுங்க. வாக்காளர் அப்படின்னா இப்ப டிவிகே உடைய மாவட்ட செயலாளர் திமுக வாக்குவளிக்க போறாரா? இல்ல முன்ன வாக்களிச்சாராமா, அந்த போட்டு கொடுக்குறாரு போல. விருதுநகர்ல ராஜேந்திர பாலாஜி வில்லங்கம் பண்ணிருப்பாரு. பயங்கரமா கான்பிடண்டா பேசலாம், பட் ஓவர் கான்பிடன்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா.
என்ன சொல்றாரு அப்படின்னா, தென்னக ஆசியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பூத் கமிட்டி யாருமே அமைச்சது கிடையாது. 12,000 பேர் இருக்காங்க எங்க பூத்துல. எதிர்கட்சிகள் மோத முடியுமா எங்க கூட எல்லாம்? பூத் கமிட்டினால விருதுநகர் தான். 12,000 பேர் இருக்காங்க இங்க. மற்றவங்க எல்லாம் வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு இங்க நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். எப்படா மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல எடப்பாடியார் உட்கார வைக்கலான்னு காத்துட்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மதவாதமும் பிடிக்காது, மதத்தை துளிர் விடுறவங்களையும் அவருக்கு வந்து பிடிக்காது. இருக்கிற இடத்துல மதவாதமும் இருக்காது, மதவாதம் இருந்தாலும் அவர் இருக்க மாட்டான்னு ரைமிங்ல பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து பிஜேபியில வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டே அதுதான். அது ராஜேந்திர பாலாஜி மட்டும் தெரியல, இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாராங்கிறது தெரியல. இன்னொரு படி மேல வந்து போய் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு நிகரானவர் எடப்பாடி பழனிசாமி வர பேசியிருக்காரு. அவரை பத்தி ஏதோ புக்கெல்லாம் எழுதுறாராமா. இதெல்லாம் புக்ல எழுத போறேன் எடப்பாடி பத்தி எழுதிக்கிட்டு இருக்காராம். ஒரு பத்திரிகையில நான் வந்து எடப்பாடியார் பண்ண சாதனையெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதையும் நீங்க படிங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஒரு படத்துல கவுண்டமணி என்னடா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில கேட்டவன், அண்ணா நான் புக் எழுதிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இருக்கு. அதை படிக்கணும். அதை படிச்சு நம்ம ரிவ்யூ கூட வந்து போடலாம். என்ன பண்ணிருக்காரு ராஜேந்திர பாலாஜி. இப்பயே தெரிஞ்சிருச்சு அவரு பிரபாகரன் அவருக்கு நிகரானவர் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. போன ஆட்சி நேரத்துல சொன்னாங்களே சேகு வேற பிடல் கேஸ்டோன்லாம் சொன்னாங்க. இரட்டைகளோட துப்பாக்கி ஒண்ணுதான் இருக்கு, இன்னொரு துப்பாக்கி எங்க போச்சுன்னு செகண்ட் ஹாஃப்ல 2 பேரும் மோதிட்டு இருக்காங்க. இன்ட்ரோலுக்கு முன்னாடி அப்படி, இன்ட்ரோலுக்கு அப்புறம் அப்படி சொன்னவரே இப்ப அமைதியாக்கிட்டாங்களா. ஜெயக்குமார் தானே சொன்னாங்க. ஆமா பிரதர், ராஜ்யசபாக்கு ரொம்ப ஆசைப்படாரு ஜெயக்குமார். கடைசியில் அங்கேயும் வந்து கிடைக்கல, அவருக்கு அப்செட்ல தான் இருக்காரு. 11 மணி ஆச்சுன்னா வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, அதிமுக நிலைப்படன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஆளையே காணும். இப்ப பாட்டு பாடிட்டு இருப்பாரு. கடல் மேல் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய். எங்களையா இல்ல அவரையா? அது ஒரு முக்கியமானது. ஆமா. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, ஏப்பா நீங்கெல்லாம் எனக்கு நல்லது பண்றீங்களா இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றியா ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த கேப்ல ஒருத்தர் புகுந்து 3வது முறையா அவருடைய வீட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. அப்புறம் உள்ள ஃபோர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போய் வந்து செக் பண்ணிடுறாங்க. என்னன்னே தெரியல, இந்த வேலுமணி வீட்டுல எடப்பாடி வீட்டுல எல்லாம் மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. யாருங்கிறத கண்டுபிடிச்சத வந்து நிப்பாட்டணும். இன்னொரு பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கே, கூட்டணிய தலைமையிலான ஆட்சி அமைக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு 2026 மக்கள் வாக்களிச்சாதான் தெரிய போகுது. ஆனா அதுக்குள்ளாரையே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு. அமித்ஷா பேசிட்டு போனதுக்கு பிறகு என்டிஏ தலைமையில ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்த பக்கம் வந்து ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே வந்து அப்படிலாம் கிடையாது, ஆர்பி குமார்னு குழப்பமா புரியாத மாதிரி ஒன்று வந்து பேசிட்டு போயிருந்தாரு. இப்ப நயனா நாகேந்திரன் என்ன வந்து சொல்றாருன்னா, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. இப்ப திமுக என்ன சொல்லுவாங்க, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி தான் அமைச்சிருப்போம் அப்படிம்பாங்க. அது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி கட்சிகளோட ஆட்சி. இன்னொரு சமாளிகேஷன் பண்றாங்க. ஆனா எடப்பாடி தலைமையில தான் வந்து இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய முதலாளி அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு, அதிமுக தலைமையில கூட்டணி எடப்பாடி தலைமையில கூட்டணிங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாரு. பேசுறப்ப பெரிய இலக்கியவாதிகள் மாதிரி இப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம்னே பேசிட்டு போறாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏவின் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அப்படின்னு விதவிதமா பண்றாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக அவங்க கிட்ட கேள்வி டெய்லி அவங்களும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த டைம்னு தான் செக் பண்ணும் பிரேமலதா விஜயகாந்த். இது மாதிரி தனித்தா கூட்டணியா அப்படின்னு அதை இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது, நாங்க டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு கடிதம்லாம் கொடுத்திருந்தாரு எடப்பாடி. ஆனா அப்புறம் மாத்தி பேசிட்டாரு, நாங்க அப்படி சொல்லலன்னு. நாங்க விசாரிச்சப்ப இல்ல அந்த டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டாரு, நிச்சயமா இந்த முறை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நானும் பையனும், அதாவது இளைஞர் அணி செயலாளர் விஜய் பிரபாகரனும் சுற்றுப்பயணம் போறோம். நிச்சயமா தேமுதிக வளர்ந்துரும். சரி, விஜய் கூட போவீங்களா இல்லையாங்கிறதுக்கு நீங்க விஜய் கிட்ட தான் கேட்கணும், எங்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு பிள்ளை விஜய், அவர் தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி விஜய் கிட்டே பாலா வந்து கொடுத்துட்டாங்க தேமுதிக. இன்னொரு பக்கம் அப்பா வேற சொல்றாரு, ஏன்னா திமுக இருக்கிற ஒரு கட்சி என்டிஏக்கு போறதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அது எல்முருகன் இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சியில போய் சொல்லியிருந்தாரு. இப்ப கேப்லாம் வேற போட்டிருக்காரு, RSS கேப் மாதிரி ஒன்று போட்டு உட்காந்துருக்காரு. காரணம் மொட்டை அடிச்சிருக்கேன், முடிவுற வரைக்கும் அந்த கேப் போட்டிருக்கேங்கிறாரு அவரு. ஆனா யாருக்கு மொட்டை அடிக்க போறாங்கிறது வந்து தெரியல. அவங்க கட்சிக்கு தான் அடிச்சிட போறாங்க. யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க திமுகல இருந்துங்கிறத சொல்றாங்க. நிறைய பேர் மதிமுகவை தான் குறுகுறுன்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, வைகோ அவருக்கு வந்து ராஜ்யசபா வந்து கிடைக்கல, துரை வைகோ வேற மனஸ்தாபம் இருந்தா கூட நாங்கள் ஒரே அணியில பயணிப்போம்னா சொல்லிட்டாரு. இந்த கூட கம்யூனிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, விசிகே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, அதே மாதிரி முஸ்லீம் லீக் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. முருகன் கூட போக மாட்டாருங்க. யார் வருவா அப்படிங்கிறாங்க. நான் கொளுத்தி தான் போட்டுறாங்க. நயனாரா தான் வந்து சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு அப்பாவிட்ட கேள்வி கேட்கிறப்ப சபாநாயகர் அப்பாவை என்ன சொல்றாருன்னா,
முதல்ல அந்த கூட்டணியில எடப்பாடியே இருக்க மாட்டாரு, நிறைய அதிமுக எம்எல்ஏகள் தனிப்பட்ட முறையில சொல்லிட்டு இருக்காங்க இந்த கடைசி நேர ஸ்ட்ராட்டஜி. இல்ல பிஜேபி கடைசி நேரத்தை கழட்டி விடுறதுங்கிற முடிவுல இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. இது அப்பாவை சொல்ல நிறைய அதிமுக எம்எல்ஏகள் பேசிட்டு தான் இருக்காங்க, இங்க நடக்கதா இல்லையா பாருங்க அப்படிங்கிறாங்க. இவரு சொல்றாரு போற போக்குல அடிச்சு விடுறது அப்படிங்கிற அரசியல் வந்துருச்சு. இதுக்கிடையில கோவை போயிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அங்க போயிட்டு தோளில் துண்டு போடுபவர்கள் அவங்க தான் வந்து ரியல் விவசாயிகள்னு கிடையாது, உண்மையான விவசாயிகள் நாங்க தான், விவசாயிகளுக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் இந்த ஆட்சி கொடுத்துருக்கு அப்படின்னு பெரிய பட்டியல வாசிச்சிருக்காரு. அடுத்து நாளைக்கு சேலம் போறாரு, எங்க ஊர் போறாரு, டெல்டால மேட்டூர்ல தண்ணீர் திறந்து விட போறாரு. அதுக்காக தான் இந்த ரூட் எடுத்து இப்படி போயிருக்காரு. அவன் விவசாயில கான்கிரீட் எல்லாம் போட்டு நடந்தாங்கன்னு கூட எதிர்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விவசாயாவது லேண்டுக்குள்ள போறதுக்கு தார் ரோடு போட்டு போவாங்களா அப்படின்னு. சரி, இன்னொரு பக்கம் சுகர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டாருல்ல, இதுக்கு ஒரு பானத்துக்கு கேட்டிருந்தாரு. ஒரு பாட்டு பிரபலமா இருக்குல்ல, என்ன விட்டுட்டு அவங்களோட போனியே அப்படின்னு, அந்த மாதிரி பாட்டு பாடி காசுக்காக என்ன விட்டு அவங்க கூட போனியே. அதே மாதிரிதான் காசு பார்த்து ஐயாவை விட்டுட்டு நீங்க அந்த பக்கம் போனியே, உனக்கு இது தேவையா, ஐயா இப்ப உன கலட்டி விட்டுட்டாரு அப்படின்னு பாட்டு பாடி இருக்காரு. சமூக நீதி தலைவராக புதிய பொறுப்புக்கு வந்திருக்கிற பாபு தானே? பாபு தான். சரி, ஏன்னா பாலு எடுத்துட்டு அந்த பொறுப்புல இருந்து நேற்று விடுவிச்சிட்டாரு மருத்துவர் ராமதாஸ். இப்ப புதுசா சென்னையை சேர்ந்த பாபு, அவரை வழக்கறிஞர், அவரை வந்து நியமிச்சிருக்காரு. அவர் தான் பாட்டாவே பாடி இருக்காரு. அவர் பாபு கலாய்ச்சி பாடியிருக்காரா இல்ல அன்புமணி கலாய்ச்சி பாடியிருக்காராங்கிறது போக போக தெரியும். ஆனா அன்புமணி வந்து இப்ப சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு தயாராயிட்டாராம். 10 மாவட்டங்கள்ல பொதுக்குழு நடத்துறதுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காராம். அவரு இப்போ இந்த மாதம் மிட்ல இருந்து ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா பொதுக்குழு கூட்டிட்டாங்க அப்படின்னாலே பொதுக்குழு யாரை தலைவராகிறாங்களோ அவன் தான் தலைவராக முடியும். என்னதான் நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருந்தால் கூட மெல்ல மெல்ல நம்ம எல்லா புதிய நிர்வாகிகளை நியமிச்சுட்டு நம்மளே தலைவராகலாம்னு நினைக்கிறாராம் ராமதாஸ். இது 2026 வரைக்கும் போகும்போது இருக்கு இந்த சீரியல், மெகா சீரியல். நைட் லைஃப் இன் அதர் கண்ட்ரிஸ் சூப்பரா இருக்கு. நைட் லைஃப் இன் மை கண்ட்ரி சுத்தி சுத்தி தெருநாயா இருக்கு. கரெக்ட் தான். என்ன எல்லா பிக்லயும் ஒரே மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க? இல்ல வேற ஒரு போஸும் தெரியாதுல எனக்கு. இங்க பாரு, சில ஆங்கிள் மட்டும்தான் என் மூஞ்சி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், புரிதா? இன்னும் 2 வருடங்களில் அமெரிக்க சாலைகளுக்கு இணையாக இந்திய சாலைகள் மாறிவிடும் நிதின் கட்கரி. இந்த ஐடியாவையும் நான் தாங்க கொடுத்தங்கிறாரு ஆசான் ட்ரம்ப். பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமித்ஷா. கோட்டசாமி முழிச்சுக்கோ, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடலாம். இங்க நயனா நாகேந்திரன், இந்த பக்கம் இருக்க ஆர்பி தேவிக்குமார், 2 பேரும் குழப்பமா சொல்றாங்க. கூட்டணி ஆட்சியா இருக்கா இல்லையானா இல்ல இருக்குன்னு இதுதான் பதிலா இருக்க முடியும். கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் ஆட்சி, இப்படிலாம் சொல்றது ஏற்புடையதே கிடையாது. இது யார் பதில் சொல்லணும்? எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். எங்க சொல்ல முடியாதான்? இடையில ராஜேந்திர பாலாஜியும் பூந்து அவரு அண்ணன் வேற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி புக் எழுதிட்டு இருக்கேன்னா அந்த அளவுக்கு வந்து கூவிக்கிட்டு இருக்காரு ராஜேந்திர பாலாஜி. ஆனா இவர் வந்து சைலண்டா அமைதிங்கிற மாதிரி இருக்காரு. சிங்சாங் இப்ப நம்ம இருக்க வேண்டியது அமைதி பேசிடாத, 2026 தேர்தல் நெருக்கத்துல பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்காரு போல இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அதனால அமைதி பட்டத்தையும் அவருக்கு கொடுத்துடலாமா? நிச்சயம் அதே வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.